பாரதிய ஜனதா கட்சியின் அமித்ஷா பாத்தீங்கன்னா அசத்தி வருகிறார். குஜராத்தில் தொடர்ந்து பாஜக முன்னிலை வைத்து வருகிறது. தபால் ஓட்டுகளில் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டே வருகிறது. குஜராத்தில் மக்களவை தேர்தலில் வெல்ல போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிரி வரும் நிலையில பாஜகவே தற்போது வரை முன்னிலை பெற்று வருகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். குஜராத்தை பொறுத்தவரை 88.57% இந்துக்கள் ஓட்டுகளே பிரதான இருக்கிறது. குஜராத்தை அதிக காலம் ஆட்சி செய்த கட்சியாக காங்கிரஸ் விளங்கி வந்தது. தற்சமயம் பாஜகவின் பிடியிலே இந்த மாநிலம் இப்போது இருந்து வருகிறது. அந்த வகையில கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக பாஜக இந்த குஜராத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலம் தான் இந்த மாநிலத்தை அதிக காலம் ஆட்சி செய்த முதல்வர் என்ற பெயரை பெற்றிருந்தார் நடிகர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் சொந்த மாநிலம் என்பதால் பாஜகவுக்கு இது கூடுதல் பலத்தை தந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 2017, 14, 19 பாத்தீங்கன்னா எம்பி தேர்தலில் குஜராத்தில் உள்ள 26 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஜக கைப்பற்றி மேற்கண்ட 2 தொகுதிகளிலும் பாஜக 60% அதிகமான வாக்கு வங்கிகளை பெற்றிருந்து வரலாறு படைத்தது. ஆனால் காங்கிரஸ் அப்போது இருந்த சரிவை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டது. இப்பொழுது வழக்கம் போல குஜராத்தில் வெற்றி பெற்ற பாஜக முயன்று வருகிறது. இதில் சூரத் தொகுதியை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக பாஜக கிடைத்த முதல் வெற்றியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த முறை வழக்கம் போல பாஜக தனித்து களம் கண்டுள்ள நிலையில காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுள்ளது. காங்கிரஸ் 24 தொகுதியிலும் ஆம் ஆத்மி கட்சி 2 தொகுதியிலும் களம் போட்டியிட்டது. பாஜகவின் வெற்றியை முறியடிக்கும் வகையில இந்த 2 கட்சிகளும் ஒன்றிணைந்தாலும் அது போதுமான பலனை தராது என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. காரணம், இந்த லோக்சபா தேர்தலை முன்னிறுத்தியே 10க்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு வந்தது. அந்த அனைத்து கருத்து கணிப்பிலுமே 26 தொகுதியில் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டது. அதாவது பாஜக 64% வாக்குகளை பெறலாம் என்று, காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் குறைந்தபட்சம் 35% வரை வாக்குகளை பெறலாம் என்று கணிப்புகள் வெளியாகியது. இது பாஜகவுக்கு கிடைத்த 2வது வெற்றியாக பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழல்ல இன்றைய தினம் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகிறது. இதுல தபால் ஓட்டுகள் முதலில் எண்ணப்பட்டு வரும் நிலையில பாஜக முன்னிலை வைத்து வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் போட்டியிடும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆரம்பத்திலிருந்தே முன்னிலை பெற்று வந்தார். இன்று காலை 9:40 மணி அளவில் நடைபெற்ற தபால் ஓட்டுகள் பாஜகவுக்கு 20 இடங்கள் கிடைத்தன. காங்கிரஸ் கட்சி வெறும் 4 இடங்கள் மட்டுமே பெற்றிருந்தது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய போட்டியின்றி பின்னடைவு சரிந்துகின்றே வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெல்ல போகுது என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.